அண்மைச் செய்தி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வெள்ளக்கெவியில் டோலி கட்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் அவலம் நடந்திருக்கிறது. 10 நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை டோலி கட்டி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். கல்லாறு, குப்பாம்பாறை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அவசர தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் அந்த பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். காட்சிகளில் பார்க்கிறோம். உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை டோலி கட்டி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருளானந்தம் இணைப்பில் இருக்கிறார். அருளானந்தம், காட்சிகளிலேயே பார்க்க முடியுது. டோலி கட்டி கிட்டத்தட்ட 10 பேர் சேர்ந்து அந்த உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை தூக்கிட்டு போறத. எதனால இந்த அவலம் தற்போதும் தொடருது? அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எந்த தகவலும் சென்று சேரவில்லையா? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, இந்த சின்னூர் மலை கிராமம் என்பது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்கு. இதனுடைய மாவட்டம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகாவில் வருது. ஆனால் அவர்களுக்கு வழித்தடம் என்பது பெரிய குளத்திலிருந்து தான் அவங்களுக்கு போகணும். சின்னையாம்பாளையம் வரைக்கும் அவங்களுக்கு சாலை வசதி இருக்கு. அதற்கு மேல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் சாலை வசதி இல்லை. இவங்க போற வழித்தடத்துல நடந்து போற பாதைகள்ல குப்பாம்பாறை ஆறு, கல்லாறு அப்படின்ற ஒரு 2 பெரிய ஆறுகள் இருக்கு. இப்ப கடந்த 10 நாட்களாக பெஞ்ச அந்த கனமழையில பாத்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்க உள்ளவங்க மலை கிராமத்துல உள்ள மக்கள் கீழே வர முடியல. இங்க பெரியகுளம் பகுதிக்கு வந்து அரிசி பொருட்கள் வாங்கினவங்களும் அங்க செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால இந்த ஒரு பாலம் கட்டாத நிலையில தான் இந்த மாதிரியான சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு. இப்போ அந்த பெண்மணியை பேர் வந்து மாரியம்மாள். அவங்க வந்து 10 தினங்களுக்கு முன்பாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு அங்க இருந்தாங்க. ஆனா அந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றை கடந்து அவங்கள வந்து சிகிச்சைக்காக கொண்டு வர முடியாத நிலை ஏற்பட்டது. இப்ப தற்பொழுது நேற்று வந்து அந்த பகுதியில மழைப்பொழிவு குறைஞ்சு மழையே இல்லாத நிலையில நீர் வரத்து குறைஞ்சிருக்கிறதுனால இன்னைக்கு காலையில 7 மணிக்கு ஆரம்பித்து அவங்க இப்போ 1 மணிக்கு தான் இங்க வந்து சேர்ந்திருக்காங்க. டோலி கட்டி 7 கிலோமீட்டர் வந்து ஒரு 10 இளைஞர்கள் சேர்ந்து அவர்களை வந்து அந்த ஆற்றையெல்லாம் கடந்து வரும்போது தெரியுது. இப்ப அவங்க வந்து இப்போ பெரியகுளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. பிரியதர்ஷினி, அருளானந்தம், பாலம் இல்லாததுனால தான் இவ்வளோ பாதிப்புகள், இவ்வளோ அவதி அடைகிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அந்த பாலம் கட்டுவதற்கான பணிகள் ஏதேனும் நடந்திருக்கா? அது மட்டும் இல்லாம எத்தனை காலமா பாலம் இல்லாம அந்த பகுதி மக்கள் அவதி அடைஞ்சு வராங்க? குறிப்பா சொல்ல போனா இந்த பகுதி மக்கள் வந்து சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகள் ஆனாலும் இதுவரைக்கும் பாலம், சாலை வசதி எதுவுமே இல்லை. தரை வழியாக அந்த ஒத்தையடி பாதை வழியாக மலை கிராமத்துக்கு நடந்துதான் சென்று வர்றாங்க. கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக இது தொடர்பான நம்ம செய்தி வெளியிட்டப்ப சர்வேக்கு வந்து திண்டுக்கல் மாவட்ட அதிகாரிகள் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த சாலை பணிகள் வந்து துவக்குவதற்கான எந்த ஒரு முகாம், அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலை என்ன அப்படின்ற உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை சொன்னீங்க. நீங்க இணைப்பிலேயே இருங்க அருளானந்தம், நம்ம தொடர்ந்து பேசலாம். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக MP சச்சிதானந்தம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். சார், மலை கிராமங்கள்ல இந்த அவலம் அப்படிங்கிறது தொடர்ந்து வருது. கிட்டத்தட்ட 10 நாட்களா உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஆற்றை கடந்து டோலி கட்டி தூக்கிட்டு போறாங்க மருத்துவமனைக்கு. இது பத்தின தகவல் உங்களுக்கு வந்துச்சா? 10 நாட்களா அங்க மழையும் தொடர்ந்து பெஞ்சிட்டு வருது, அடிப்படை வசதிகள் கூட இல்லை அப்படின்ற பல புகார்களை அந்த மக்கள் வைக்கிறாங்களே. மேடம், அதனால பொதுவா மலைப்பகுதிகளில் இது மாதிரி இப்போ சில பகுதிகளில் கொஞ்சம் ரிமோட் வில்லேஜில் வந்து இந்த மாதிரி பாதைகள் இல்லாத இடங்கள்ல இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அந்த மலை மக்கள் பாதிக்கப்படுறதுங்கிறது உண்மைதான். நிச்சயமா அதுக்கெல்லாம் ஒரு முயற்சிகள் எடுப்பாங்க மேடம். இப்போ வந்து என்னன்னா, இப்போ கூட நம்ம இடையில நானும் அந்த சட்டமன்ற உறுப்பினரும் பேசணும். அந்த மலைப்பகுதியான ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் ஃபண்டு வந்து கொஞ்சம் நம்ம கொடைக்கானலுக்கு ஒரு முயற்சி பண்ணி இந்த இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் நம்ம அந்த பிரச்சனையை செட்டில் பண்றதுக்கு பாதை, பாலங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பு முயற்சி எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பேசியிருக்கோங்க. சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் சாலை வசதி இல்ல, பாலம் கூட இல்ல அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. செய்தியாளரும் சொன்னாரு. இதுவரைக்கும் ஏதேனும் முயற்சி எடுக்கப்பட்டிருக்கா அரசு தரப்புல? நிச்சயமா மக்கள் வந்து பலமுறை புகார் கொடுத்திருப்பாங்க, மனு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். வெறும் வார்த்தைகளா இல்லாம பணிகள் அப்படின்னு இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? மேடம், இந்த அடுக்கம் சாலையே வந்து கடந்த காலத்துல இல்ல, இப்பதான் வந்து அடுக்கம் சாலை வந்து அந்த முயற்சி எடுத்திருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரி வர விஷயங்கள் இப்ப நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல இது மாதிரி வேற சில கிராமங்களும் இருக்கு. அப்ப என்னன்னா, நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இப்பதான் தேர்வு செய்யப்பட்டிருக்கேன். நானே இந்த மாதிரி கோரிக்கையில ஏற்கனவே கவனத்துக்கு கொண்டு போயிருக்கேன். சில இடங்கள்ல பிரச்சனைகள் செட்டில் ஆயிருக்கு, சில இடங்கள்ல பிரச்சனைகள் நீடிக்குது. அதனால நான் இது மாதிரி விஷயங்களை கொண்டு போன முறையில நான்
நிச்சயமா அந்த கிராமத்துக்கு ஒரு பாதையை உருவாக்கி தருவதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நிச்சயமா அந்த மக்களுக்கு உதவி செய்வேன் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா அந்த பகுதி மக்களுக்கு இப்ப பிரதான தேவையா இருக்கிறது பாலமும் சாலையும் தான். குறைந்தபட்சம் எவ்வளவு நாட்களுக்குள்ள அது கிடைக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு உறுதி கொடுத்துருங்க சார். மேடம் அந்த அந்த இடத்த நான் வந்து முதல்ல பார்வையிடணும், அதிகாரிகளை கூட்டு போகணும், போட்டு அதாவது இந்த நிதியாண்டுக்குள்ள செய்ய வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். நிச்சயமா சார், நீங்க சொன்ன மாதிரியே விரைவில் ஒரு நிரந்தர தீர்வு அந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கும். தொடரும் இந்த அவலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக ஊராட்சி மன்ற தலைவர் திரு புருஷோத்தமன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். சார், இந்த பகுதியில எத்தனை நாட்களா இந்த அவலம் தொடருது? அது மட்டும் இல்லாம பாலம் இல்லாததுனால மருத்துவமனைக்கு டோலி கட்டி கொண்டு செல்ல வேண்டிய அவலம் அப்படிங்கறத காட்சிகள்ல நாம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன அடிப்படை தேவைகளுக்கெல்லாம் அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கஷ்டப்பட்டு வரும் நிலை இருக்கு? மேடம் ஒரு சுருக்கமா ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் மேடம். இந்த வெள்ளகவி பஞ்சாயத்துங்கிறது கொடைக்கானல் ஒன்றியத்துக்கு சேர்ந்ததுங்க, திண்டுக்கல் மாவட்டம். ஹலோ, இணைப்புல தான் சார் இருக்கீங்க, நீங்க பேசலாம். இது இருக்குங்க. இது ஒவ்வொரு 6 வார்டு கொண்டது இந்த பஞ்சாயத்துங்க. ஒவ்வொரு வார்டும் ஒரு தனித்தனி மலை கிராமம்ங்க. ஒவ்வொரு மலைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாள் நடைபயணமா அந்த வார்டுக்கு சென்று வரணுங்க. இந்த சின்னூர் ட்ரைபல் வில்லேஜ் நீங்க சொல்றீங்களா, பிஆர் பழியர் காலனிங்கிறது ட்ரைபல் வில்லேஜுங்க. அது இதுக்கு இப்ப நான் பதவியேற்ற பிறகு எங்களுடைய பழனி சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய IPS பெரும் முயற்சியினால சட்டசபையில பேசப்பட்டு 2800 மீட்டர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல ட்ரைபல்களுக்காக இன்னைக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு NOC பெறப்பட்டிருக்குது. சான்றில்லா தடையில்லா சான்று ஃபாரஸ்ட்னால் கொடைக்கானல் DFO வழங்கப்பட்டு அதுக்கு DPR தயார்பட்டு 22 கோடி மதிப்பீடு செய்யப்பட்டு இந்த பாலத்துக்கு மட்டும் 3.5 கோடி ரூபாய் போட்டு மாவட்ட நிர்வாகம் மூலியமாக இன்னைக்கு நபார்டு மூலியமாக பணம் கோரப்பட்டிருக்கு. எல்லா ஃபைல் கோப்புகள் எல்லாம் தயார் செய்யப்பட்ட நிலையில ஒரு 4 மாதத்திற்குள்ள இந்த பாலத்தின் வேலையை துவங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்குங்க. 4 மாதங்களுக்குள்ள பாலம் கட்டுற பணிகளுக்கான வேலைகள் தொடரும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அது வரைக்கும் இந்த மாதிரியான அவசர தேவைகளுக்கு அப்படின்னு தற்காலிகமா ஏதேனும் மக்களுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க மேடம், இது கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷமா இதே நிலையை தான் நீடிச்சுக்கிட்டு இருக்குங்க. மழை இல்லாத சூழ்நிலை வர்ற ஒவ்வொரு நேரங்கள் அப்படி ஏற்படுறவங்க தீயணைப்பு துறையின் மூலியமாக பாதுகாப்பாக அவங்கள கொண்டு வர சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. இதுவரை எங்க கிராமங்கள்ல உயிர் சேதம் இதுவரை ஏற்படல. அதை தவிர்க்கும் வண்ணம் மாவட்ட நிர்வாகம் எங்களுடைய MLA மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் பார்வைக்கு போய் துரிதமாக செயல்பட்டு கொண்டு இருக்குங்க. இந்த ஆட்சி காலத்துக்குள்ள அவங்களுக்கு சாலை வசதியை செய்து கொடுக்கக்கூடிய வேலைகள் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. வனத்துறையின் மூலியமாக தடையில்லா சான்று வாங்கிட்டோம். 2800 மீட்டருங்கிறது தமிழ்நாட்டில் இது முதல் முறையாக வாங்கப்பட்டிருக்கும். நிச்சயமா கூடிய விரைவில் பாலம் கட்டப்படும், அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நிச்சயமா அந்த மக்களோட கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக திரு அஜய் கோஷ் அவர்கள் மலைவாழ் மக்கள் சங்கத்தை சேர்ந்தவர் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் 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 மேடம். சார், தொடர்ந்து மலை கிராமங்கள்ல வசிக்கும் மக்கள் இந்த மாதிரியான அவலங்களை நாள்தோறும் சந்திக்க வேண்டிய நிலை இருக்கு. இப்ப கூட மருத்துவமனைக்கு டோலி கட்டி இந்த காலத்திலையும் கொண்டு செல்ல வேண்டிய நிலை இருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது திண்டுக்கல் மாவட்டம் அந்த கொடைக்கானல்ல இருந்து வெள்ளகவி 11 கிலோமீட்டருங்க. வட்டக்கானல் வரைக்கும் வண்டி போகும். அங்கிருந்து நடந்து போனோம்னா 8.25 கிலோமீட்டர் நடந்து போகணும். செங்குத்தான பள்ளங்க. அது நடந்து போகும்போது தடுமாறி கீழே விழுவாங்க. அந்த வெள்ளகவி தான் ரொம்ப பழமையான கிராமம். அந்த கிராமத்துல இருந்து கீழே போகணும்னா 9 கிலோமீட்டர் பெரிய குளங்க. அதுவும் ரொம்ப இறக்கமான பகுதி எல்லாம். அதனால கொடைக்கானல் போறது தான் விரும்புவாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போறோன்னு சொல்லி கொஞ்சம் ரெடி பண்ணாங்க. ஆனால் ஏன்னு தெரியல, அது பாதியிலே நிற்கிதுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் இந்த சீசன் காலங்களில் போக்குவரத்து நெருக்கடியும் ஏற்படுது. இந்த சாலையை போட்டாங்கன்னா
வெள்ளக்கவிக்கு போட்டு அங்கேருந்து பெரிய குளத்துக்கு போட்டாங்கன்னா போக்குவரத்து நெருக்கடியும் வந்து தீர்க்க முடியும். மக்களுடைய இது மாதிரி நடந்து போகிறது, அவசர கால மருத்துவ உதவிக்கு இதை வந்து தீர்க்க முடியும் அப்படின்றது தான் நாங்கள் பார்க்குறோம். இதுக்காண்டி பல சிரமங்களை அந்த மக்கள் வந்து போடுறாங்க. வெள்ளக்காரங்க வந்து பெரிய குளத்துல இருந்து முத போய் கண்டுபிடிச்ச ஏரியா வந்து அந்த வெள்ளக்கவி தான். இன்னமும் பல அங்கே வந்து பள்ளிக்கூடம் இருக்குது, கோயில் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. இருந்தாலும் அங்கே வந்து சிரமப்படுறாங்க. அதனால அரசாங்கம் தான் இதில் கொஞ்சம் சிறப்பு நிதி வந்து ஒதுக்கி நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சார், 2 வருஷத்துக்கு முன்னாடியே சாலை அமைக்கும் பணிகள் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஆனா பாதியிலே நிறுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அதுக்கான காரணம் என்ன ஏது அப்படிங்கிற விவரங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வந்துச்சா? அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன அடிப்படை தேவைகளுக்கு மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க? அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் உங்களோட கோரிக்கைகள் என்னென்ன சார்? அதாவதுங்க, அங்க வந்து காப்பி, ஆரஞ்சு, மிளகு இது மாதிரி வந்து விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்றாங்க. அந்த பொருள்களை கொண்டுட்டு போகணும்னா கூட வந்து தலையில தூக்கிட்டு போறாங்க, இல்லைன்னா வந்து குதிரையில வச்சு கொண்டுட்டு போறாங்க. குதிரைகளுமே வந்து ரொம்ப சிரமப்படுது. அந்த இதுகளை வந்து பொதியை வச்சு கொண்டுட்டு போகும்போது ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால பல இதுகளை வந்து தலை சுமையா தான் அந்த விவசாய பொருள்களை வந்து கொண்டுட்டு போறாங்க. அதாவது மக்கள் தொகை அங்கே கொஞ்சம் கம்மியா இருக்கிறாங்க. இங்க அந்த வெள்ளக்கவிக்கு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அந்த சின்னூர் பெரியூர்னு அது அந்த பக்கம் இருக்குதுங்க. அதுவும் இது மாதிரி தான் அந்த சாலை வசதி இல்லாம வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மழைக்காலங்களில் அங்கிட்டு வந்து ஓட போகுது, அது தண்ணி வந்துச்சுன்னா அதை கடந்து போறதுக்கு வந்து சிரமம். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அது நிதியா பார்க்காம அதை ஒரு பெரிய விஷயமா பார்த்து செய்யணும்னு தான் நாங்கள் வந்து அதை பார்க்குறோங்க. நிச்சயமா இந்த நாள் வரைக்கும் அன்றாட வாழ்க்கையில மக்கள் என்னென்ன மாதிரியான இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க, குறிப்பா மழை காலங்கள்ல எந்த அளவுக்கு மோசமான நிலை இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. நிச்சயமா ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படும், உங்க கோரிக்கையின்படியே சாலை அமைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி சார். மலை கிராமத்தை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதிய தலைமுறையில் பேசிய திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் உறுதி கொடுத்திருக்கிறார். ஆற்றை கடந்து செல்ல 4 மாதங்களுக்குள் பாலம் கட்டப்படும் என்ற உறுதியையும் அளித்திருக்கிறார்.